சூரத்துல் முத்தஃபிஃபீன் வசனம் 7 முதல் 17 வரை. அவ்வாறன்று நிச்சயமாக குற்றவாளிகளின் பதிவேடு சிஜ்ஜீனில் உள்ளது. சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று நபியே உமக்குத் தெரியுமா? அது பதிவு செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்ட ஓர் ஏடாகும். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். அவர்கள் பிரதிபலன் அளிக்கப்படும் நாளை நம்ப மறுக்கிறார்கள். எல்லை மீறுகின்ற பாவிகள் ஒவ்வொருவரையும் தவிர வேறு யாரும் அதை நம்ப மறுப்பதில்லை. அவர்களிடம் நம் வசனங்கள் ஓதிக் காட்டப்பட்டால் இவை முன்னோரின் புனைகதைகள் என்று கூறுகிறார். அவ்வாறன்று, மாறாக அவர்கள் தேடிக்கொண்டிருந்தவை அவர்களின் உள்ளங்களில் கரையாக படிந்துவிட்டன. அவ்வாறன்று நிச்சயமாக அவர்கள் அந்நாளில் தம் இரட்சகனிடமிருந்து தடுக்கப்படுவார்கள். பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். பிறகு அவர்களிடம் நீங்கள் நம்ப மறுத்து கொண்டிருந்தது இதுதான் என்று சொல்லப்படும். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் அவ்வாறன்று நிச்சயமாக குற்றவாளிகளின் பதிவேடு சிஜ்ஜீனில் உள்ளது என உறுதிபட தெரிவிக்கின்றான். அதாவது குற்றவாளிகளின் புகலிடமும் அவர்கள் போய் சேருகின்ற இடமும் சிஜ்ஜீன் ஆகும். சிஜ்ஜீன் என்றால் என்ன? சிஜ்ஜீன் என்பது சிஜின் சிறை என்னும் சொல்லிலிருந்து பிறந்த ஃபைல் வாய்ப்பாட்டில் அமைந்த மிகை சொல்லாகும். இதற்கு நெருக்கடி என்று பொருள். இதன்படி சிஜ்ஜீன் என்றால் மிகவும் நெருக்கடியானது என்று பொருள்படும். இவ்வாறு ஃபிசுக் என்பதிலிருந்து வந்த ஃபிஸ்யக் மிகவும் குற்றம் புரிபவர், கமர் என்பதிலிருந்து கிம்மீர் அதிகமாக மது அருந்துபவர், சகர் என்பதிலிருந்து சிக்கீர் மிகவும் போதையானவர் போன்ற சொற்கள் வழங்கப்படுகின்றன. இதனாலேயே சிஜ்ஜீன் என்னும் அந்த விஷயத்தை பெரிதாக்கி காட்டும் வகையில் சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா என அடுத்த வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் கேட்கின்றான். அதாவது அது ஒரு பயங்கரமான விஷயம், நிலையான சிறைக்கூடமும் வதை நிறைந்த வேதனையும் ஆகும். சிலரது கருத்து. பின்னர் சிலர் சிஜ்ஜீன் என்பது 7வது பூமிக்கு அடியில் உள்ளது என்று கூறியுள்ளனர். இறை மறுப்பாளர்களின் உயிர் குறித்து வானவர்களிடம் அல்லாஹ் கூறும்பொழுது அவனது வினை பதிவேட்டை பூமியில் ஆக கீழே அமைந்துள்ள நிலப்பகுதியான சிஜ்ஜீனில் பதிவு செய்யுங்கள் என கூறுவான் என தகவல் பராவு பின் ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக முன்பே பதிவாகி உள்ளது. வேறு சிலர் சிஜ்ஜீன் என்பது நரகத்தில் உள்ள ஒரு கிணற்றை குறிக்கும் என்று கூறியுள்ளனர். தெளிவான கருத்து. இவற்றின் தெளிவான கருத்து சிஜ்ஜீன் என்பது சிஜன் சிறை என்னும் சொல்லிலிருந்து பிறந்ததாகும். அது நெருக்கடியை குறிக்கும் என்பதுதான். ஏனெனில் படைப்புகளில் யாரெல்லாம் மறுமையில் ஆக கீழ்நிலைக்கு செல்வார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் நெருக்கடியில் சிக்குவார்கள். யாரெல்லாம் உயர்நிலைக்கு செல்வார்களோ அவர்கள் விசாலத்தை அடைவார்கள். இந்நிலையில் பாவிகள் போய்ச் சேரும் இடம் நரகம் என்றாகிவிட்ட போது அது ஆக அடிமட்டத்தில் இருக்கும். இதையே மற்றொரு இடத்தில் பின்னர் அவனை கீழானவர்களிலும் கீழானவனாக நாம் மாற்றினோம். இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தோரை தவிர அவர்களுக்கு முடிவுறாத பிரதிபலன் கிடைக்கும் என உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதை போன்றே இங்கு அவ்வாறன்று நிச்சயமாக குற்றவாளிகளின் பதிவேடு சிஜ்ஜீனில் உள்ளது. சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா என அல்லாஹ் வினவுகின்றான். இதில் சிஜ்ஜீன் என்னும் சொல்லானது நெருக்கடி, கீழ்நிலை ஆகிய இரு பொருள்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. இதையே மற்றொரு வசனத்தில் அவர்கள் கை கால்கள் பிணைத்து கட்டப்பட்டு அந்த நரகத்தில் நெருக்கடியானதோர் இடத்தில் தூக்கி எறியப்படும் பொழுது அங்கே அவர்கள் அழிவை அழைப்பார்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் விவரிக்கின்றான். அது பதிவாகிவிட்ட ஏடு. அடுத்த வசனத்தில் அது பதிவு செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்ட ஓர் ஏடாகும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இந்த வசனமானது சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா எனும் முந்தைய வசனத்திற்கான விளக்க உரை அல்ல. மாறாக சிஜ்ஜீனுக்குத்தான் முடிவாக போய் சேர்வார்கள் என அவர்கள் விஷயத்தில் எழுதப்பட்டிருப்பதை விவரிப்பதாகவே இது உள்ளது. அதாவது சிஜ்ஜீனுக்கு போய் சேர்வோரின் பெயர்கள் அடங்கிய அந்த ஏடு ஏற்கனவே எழுதி பதிவு செய்து முடிக்கப்பட்டு விட்டது.
இனி அதில் யாரும் கூடுதலாக சேர்க்கப்படவோ குறைக்கப்படவோ மாட்டார்கள் என்பதே இவ்வசனத்தின் கருத்தாகும். மறுப்போருக்கு கேடுதான். பின்னர் அடுத்த வசனத்தில் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று உயர்ந்தோன் அல்வாஹ் எடுத்துரைக்கின்றான். அதாவது மறுப்பாளர்களுக்கு அல்வாஹ் விடுத்துள்ள எச்சரிக்கையின்படி அவர்கள் மறுமையில் நரக சிறைக்கூடத்தையும் இழிவான வேதனையையும் அடைந்ததும் அவர்களுக்கு கேடே விளையும். இந்த வசனத்தில் கேடு என்பதை குறிக்க வயல் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு அழிவு நாசம் என்பது கருத்தாகும். இன்னாருக்கு நாசம் விளையட்டும் என்பதை குறிக்க வயலுன் லி ஃபுலானின் என்று சொல்வதுண்டு. பின்னர் நம்ப மறுக்கும் குற்றவாளிகளான அந்த இறை மறுப்பாளர்கள் யார் என்பதை அடுத்த வசனத்தில் விவரிக்கும் உயர்ந்தோன் அல்வாஹ் அவர்கள் பிரதிபலன் அளிக்கப்படும் நாளை நம்ப மறுக்கிறார்கள் என தெரிவிக்கின்றான். அதாவது அந்த நாள் நிகழும் என்பதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அப்படி ஒரு நாள் உண்டு என்பதையே அவர்கள் நம்ப மாட்டார்கள். அதையே பாரதூரமான ஒன்றாக அவர்கள் கருதுவார்கள். பாவிகளே மறுப்பர். அடுத்த வசனத்தில் எல்லை மீறுகின்ற பாவிகள் ஒவ்வொருவரையும் தவிர வேறு யாரும் அதை நம்ப மறுப்பதில்லை என்று உயர்ந்தோன் அல்வாஹ் விவரிக்கின்றான். அதாவது மறுமை நாளை நம்ப மறுக்கும் அவர்கள் தம்முடைய செயல்களில் எல்லை மீறுபவர்கள் ஆவர். தடுக்கப்பட்டதை செய்வார்கள், அனுமதிக்கப்பட்டதை அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துவார்கள். அவ்வாறே அவர்கள் தம்முடைய சொற்களிலும் பாவம் புரிபவர்கள் ஆவர். அவர்கள் பேசினால் பொய்யுரைப்பர், வாக்கு கொடுத்தால் மீறுவர், வழக்காடினால் நேர்மை தவறுவர். முன்னோரின் புனைவுகளாம். அடுத்த வசனத்தில் அவரிடம் நம் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் இவை முன்னோரின் புனை கதைகள் என்று கூறுகிறார் என உயர்ந்தோன் அல்வாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அவர் அல்வாஹ்வின் வார்த்தைகளை இறை தூதர் வாயிலாக செவியுற்றால் அவற்றை நம்ப மறுக்கிறார். அவற்றை குறித்து கெட்ட எண்ணம் கொள்கிறார். அவை முன்னோரின் ஏடுகளிலிருந்து திரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட போலி வேதம் என்று நம்புகிறார். பின்வரும் இறைவசனங்கள் இதையே குறிப்பிடுகின்றன. அவர்களிடம் உங்கள் இறைவன் வேதத்தில் என்ன அருளினான் என வினவப்பட்டால் அதுவெல்லாம் முன்னோரின் புனைக்கதைகள் என்று அவர்கள் கூறுகின்றனர். இவை முன்னோரின் புனைக்கதைகள்தான். அவற்றை அவர் முஹம்மது எழுதச் செய்கிறார். அவை காலையிலும் மாலையிலும் அவருக்கு ஓதி காட்டப்படுகின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான். கரைபடிந்த கல்மணம். அடுத்த வசனத்தில் அவ்வாறன்று, மாறாக அவர்கள் தேடிக்கொண்டிருந்தவை அவர்களின் உள்ளங்களில் கரையாக படிந்துவிட்டன என்று உயர்ந்தோன் அல்வாஹ் எடுத்துரைக்கின்றான். அதாவது உண்மை அவர்கள் எண்ணியதைப் போன்று அல்ல. இந்த குர்ஆன் முன்னோரின் புனைக்கதைகள்தான் என்று அவர்கள் கூறியதைப் போன்று அல்ல. மாறாக அது இறைவனின் உரையும் இறை அறிவிப்பும் ஆகும். மேலும் தன் தூதர் மீது அவனால் அருளப்பெற்றதும் ஆகும். அவ்வாறிருந்தும் அவர்களுடைய உள்ளங்கள் மீது கரை படிந்துள்ள கரையே குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ள விடாமல் அந்த உள்ளங்களை தடுத்துவிட்டது. அவர்கள் செய்த பாவங்களும் குற்றங்களுமே அவர்களின் உள்ளக்கரைக்கு காரணமாகும். அந்த கரை அவர்களின் உள்ளங்களை ஆக்கிரமித்து கொண்டு விட்டது. இதனாலேயே இந்த வசனத்தில் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தவை என்று அல்வாஹ் குறிப்பிட்டுள்ளான். அவ்வாறே இந்த வசனத்தில் கரைகள் படிந்து விட்டன என்பதை குறிக்க ரான என்னும் வினைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதன் வேர்ச்சொல் ரைன், கரைபடிதல் ஆகும். இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் படியும் கரை ரைன் எனப்படும். அதே நேரத்தில் நல்லோரின் உள்ளங்களில் விழும் திரை ஹைம் எனப்படும். இறை நெருக்கம் பெற்றோரின் உள்ளங்களில் விழும் திரை ஹைன் எனப்படும். பாவம் செய்தால் கரும் புள்ளி விழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியார் ஒரு பாவம் புரிந்துவிட்டால் அவரது உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அவர் அதிலிருந்து பாவ மீட்சி பெற்றுவிட்டால் அவரது உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும். அவர் பாவத்தை அதிகரித்து கொண்டே சென்றால் அந்த கரும்புள்ளியும் பெரிதாகிக் கொண்டே செல்லும். அதுதான் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தவை அவர்களின் உள்ளங்களில் கரையாக படிந்துவிட்டன எனும் வசனத்தில் அல்வாஹ் குறிப்பிட்டுள்ள கரை ஆகும். மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளதாவது, அடியார் ஒரு குற்றம் இழைத்து விட்டால் அவரது உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அவர் அதிலிருந்து விலகி பாவ மன்னிப்பு கோரி பாவ மீட்சி பெற்றால் அவரது உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும்.
அவர் பாவமீட்சி பெறாமல் மீண்டும் மீண்டும் குற்றமிழைத்தால் அந்தக் கரும்புள்ளி பெரிதாகிக் கொண்டே வரும். இறுதியில் அது அவரது உள்ளத்தை மிகைத்துவிடும். அதுதான் அவர்கள் தேடிக் கொண்டிருந்தவை அவர்களின் உள்ளங்களில் கரையாக படிந்துவிட்டன எனும் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள கரை ரைன் ஆகும். ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ரைன் என்பது உள்ளங்கள் குருடாகிச் செத்துப்போகும் அளவுக்கு பாவத்திற்கு மேல் பாவம் புரிவதாகும். பார்க்க முடியாமல் தடுக்கப்படுபவர். அடுத்த வசனம் அவ்வாறன்று, நிச்சயமாக அவர்கள் அந்நாளில் தம் இரட்சகனிடமிருந்து தடுக்கப்படுவார்கள் என்று எடுத்துரைக்கிறது. அதாவது பின்னர் அவர்கள் தம்மை படைத்த இரட்சகனை மறுமையில் காண முடியாமல் தடுக்கப்படுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அந்நாளில் வல்லமையும் மாண்பும் மிக்க தம் இறைவனை காண்பார்கள் என்பதற்கு இந்த வசனத்தில் சான்று உள்ளது என்று கூறியுள்ளார்கள். அன்னார் கூறிய இந்த கருத்து மிகவும் அருமையானதாகும். அது இந்த வசனத்தின் தொனி பொருள் மூலம் கிடைக்கப்பெறும் சான்றாகும். இஃதன்றி இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையில் வல்லமையும் மாண்பும் மிக்க தம் இறைவனை காண்பார்கள் என்பதற்கு அந்நாளில் சில முகங்கள் பொலிவுற்றிருக்கும். அவை தம் இறைவனை நோக்கும் என்னும் வசனங்களின் நேரடி பொருளும் சான்றளிக்கிறது. மேலும் முத்தவாதிர் தரத்தில் அமைந்த பல்வேறு ஆதாரபூர்வமான நபி மொழிகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இறைவனுக்கு முன்னால் இருக்கும் திரை அகற்றப்படும். அப்பொழுது இறை நம்பிக்கையாளர்களும் இறை மறுப்பாளர்களும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். பின்னர் இறை மறுப்பாளர்கள் அதை விட்டு தடுக்கப்படுவார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். நரகத்தில் நுழைவர். அடுத்த வசனத்தில் பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் அறிவிக்கின்றான். அதாவது பின்னர் அவர்கள் அளவிலா அருளாளன் அல்லாஹ்வை பார்க்கும் பெரும் பேற்றிலிருந்து தடுக்கப்படுவதுடன் நரகவாசிகளாகவும் இருப்பார்கள். அடுத்த வசனம், பிறகு அவர்களிடம் நீங்கள் நம்ப மறுத்து கொண்டிருந்தது இதுதான் என்று சொல்லப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பாவிகளை கண்டிக்கும் முகமாகவும் எச்சரிக்கும் முகமாகவும் அவர்களை சிறுமைப்படுத்தும் முகமாகவும் இழிவுபடுத்தும் முகமாகவும் இவ்வாறு அவர்களிடம் கூறப்படும்.